Taste the Daily. கொலைவெறி தாக்குதலில் அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜீப் அடித்து உடைத்தது என வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றிய தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, ஆலங்குடி அருகே வடகாட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்துள்ளனர். வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜீப் உடைக்கப்பட்டுள்ளது. போலீசார் தடியை தொடர்ந்து அங்கு நிலவுவதாக புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் 200க்கும் போலீசார் தற்பொழுது அங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில் அங்க உள்ளது. அங்க திருவிழா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை அங்க தேரோட்டம் நடைபெற்றது. அது முடிஞ்ச பிறகு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பு இளைஞர்கள் அங்க உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும் பொழுது மற்றொரு தரப்பு இளைஞருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் வாக்குவாதம் மோதலா மாறியது. இதனால பாத்தீங்கன்னா காயம்பட்டவர்கள் போய் தன்னோட கிராமத்தில் உள்ள பகுதியை சொல்லும் போது அங்கிருந்த இளைஞர்கள் யார் அடிச்சாங்களோ அவங்க பகுதியில உள்ள புகுந்து அரிவாள், கற்கள், ஆயுதங்களை கொண்டு பலமாக தாக்கியுள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்ட அப்போது இளைஞர்கள் பயங்கர காயமடைந்தனர். இதனால அந்த இடம் பெரிய கலவர பூமியாக இருந்தது. அதன் பின் தாக்குதல் ஈடுபட்ட மக்கள் வசிக்கு அந்த திருப்பி அடி வாங்கினவங்களோட அந்த ஆட்கள் உள்ள புகுந்து அங்குள்ள வாகனங்களுக்கு தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இதனால திருப்பி அங்க ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியது. இதன் உச்சகட்டமாக அருவாளை கொண்டு ஒவ்வொருத்தரும் தாக்கி உள்ளனர். பின்னர் அங்க போலீசார் தடியடி நிறுத்தி அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. 108 ஆம்புலன்ஸ் மூலம் வடகாடு மருத்துவமனைக்கு காயம்பட்டவர்கள் அனுப்பப்பட்டனர். மேலும் இந்த மோதல் குறிப்பாக முத்துகிருஷ்ணன் என்ற காவலர் உட்பட இரு தரப்பையும் சேர்ந்த 22 பேர் காயமடைந்த நிலையில் மேலும் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறையின் ஜீப் கண்ணாடிகள் அங்க ஒலிக்க அடுத்து நோக்கப்பட்டுள்ளன. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா மோதலில் ஈடுபட்ட விரட்டி எடுத்து கோயில் இருந்தவர்கள் அடிச்சு கட்டியிருக்காங்க. தற்பொழுது வடகாடு காலம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாடு உள்ள நிலையில் அங்கு மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க புதுக்கோட்டை எஸ்பி தலைமையில் 200க்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த விடியா திமுக ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, காவலர்களுக்கு பாதுகாப்பில்லை. அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு காவலரின் வீட்டு அவங்களோட கணவரை ராஜகம்பால் அடிச்சு 10 நகை எடுத்துட்டு போனது. இது மாதிரி தினமும் எப்படி அன்றாட ஒரு நிகழ்வு நடக்குது, அதே மாதிரி இந்த கொலை சம்பவம் நடக்குது. அதற்கு முத்தளிப்பாய் பாத்தீங்கன்னா இந்த இப்ப நேற்று நடந்த சம்பவமா கூறப்படுகிறது. இது முக்கிய காரணம் போதைகளால் இப்ப தற்பொழுது இளைஞர்கள் ரொம்ப அழைச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று இந்த சண்டை நடந்தப்ப கூட அனைவரும் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது எந்த நேரத்தில் இந்த காலத்தில் செல்லுமா என பொதுமக்களும் சமூக ஆர்வலும் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.